நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து மாகரல் கிராமத்துல இருந்து வரேன் மேடம். என் பேர் தெய்வானு. எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, 3 குழந்தைங்க. நான் வந்து சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவுல பொறுப்பாளரா இருக்கேன். உங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல நீங்க பொறுப்பாளரா இருக்கீங்க. எங்க பையனால நான் ஸ்கூல்ல வேலை செய்யறது எனக்கு பெருமையா இருக்கு. உங்க பையனால தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. உங்களோட சம்பளம் தான் உங்களோட வீட்டுக்கான வருமானம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு முதல்ல இந்த வேலை. ஹஸ்பண்ட் இறந்த 5 மாசத்துல இந்த மாதிரி லைஃபே நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கையிலே தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டேன் மூலையில. சிஎம் ஸ்கீம் காலை உணவு வேலையில நீ செய்யறியாமா அப்படின்னு கேட்டாங்க பஞ்சாயத்துல. செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்காரர் இல்லாத ஒரு கஷ்டம் தோத்து போய் அப்படியே உக்காந்துட்டேன். இந்த காலை உணவால வெளி உலகத்துக்கு நான் வந்தேன் ஒரு புதுமை பெண் மாதிரி. அவர் இறந்த ஒரு 5 மாசத்துலயும் எனக்கு முதலமைச்சர் ஐயா அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். என் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு காலையில செய்ய முடியாது என்னால. நான் 6 மணிக்கெல்லாம் 5:30 அட்டண்டன்ஸ் போட்டுட்டு 5:45 ஸ்கூலுக்கு வந்துருவேன். பிள்ளைங்க வந்துருவாங்க 8:30 அவ்வளவு ஒரு ஆர்வமா வருவாங்க ஸ்கூல்ல சாப்பிடறதுக்குன்னே. ஆண்டி கிச்சடி ரெடியா, சாம்பார் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. ரெடி ஆயிடுச்சுமா. ஐயோ ஆண்டி, நான் கேட்டாண்ட வரும்போதே எனக்கு வாசனை, சாம்பார் வாசனை அவ்வளவு ஒரு வாசனையா இருக்குது. ஆண்டி சீக்கிரம் போடுங்க, சீக்கிரம் போடுறோம் உட்காருமாது. அப்படியே திறக்கும் போதே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு குழந்தைங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் பேரண்ட்ஸ் வந்தாங்க, ஒரு பாப்பாவோட பேரண்ட்ஸ். நான் தினமும் வீட்டுல சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றேம்மா, நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன், ஆண்டி நல்லா சமைப்பாங்க உன்னை விட அப்படின்னு. ஸ்கூல்ல எனக்கு ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி இவ சாப்பிட்றாளா இல்லையான்ட்டு பாக்குறதுக்குன்னே நான் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணலானே வந்தேன் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க. வந்து சரிங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு, வா சாம்பார் இவ்வளவு திக்னஸா இருக்குதே, எல்லா காயும் போட்டுக்கிறீங்களே, பீன்ஸ், கேரட், சவு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு திக்னஸா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பொங்கல், வெண்பொங்கல்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 2 டைம் 3 டைம் கூட சாப்பிடுவாங்க. இந்த முந்திரி, நெய், மிளகு, சீரகெல்லாம் போறதுனால வாசனையா இருக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்கீமும் தொடரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடுபட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சு அவர்களை படிக்க வைக்கணுங்கிற காரணத்திற்காகத்தான். அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.